எனக்கும் இந்த வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்பனா இதை மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கிற வயிற்றுப்புண் பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். அட ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வயிற்றுப்புண் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்கா, யாரெல்லாம் வேலைக்கு சாப்பிடாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்கும். அதனால இன்னைக்கு நானும் இந்த வயிற்றுப்புண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி தர போறேன். இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சோண்டு சுத்தமான தயிர், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கல் உப்பு. முக்கியமா இதுல பயன்படுத்துற உப்புல அயோடின் கலக்காத சுத்தமான உப்பா இருக்கணும். முதல்ல வச்சிருந்த ஜீரகத்தை நல்லா பொன்னிறமா வறுத்து பொடியாக்கி அதுல 1/2 ஸ்பூன் எடுத்து அந்த தயிரில போட்டுடணும். அதுக்கப்புறம் அதுல 4 கல் உப்பை போட்டு நல்லா கலக்கி யாருக்கு வயிற்றுப்புண் பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்க சொல்லி கொடுத்தாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற வயிற்றுப்புண்லாம் ஒரே வாரத்துல காணாம போயிடும். நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு இருக்கிற வயிற்றுப்புண்ணை சரி செய்யறதுக்காக இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தம்பி, இது குடிக்கிறதால மட்டும் உனக்கு இருக்கிற வயிற்றுப்புண் பிரச்சனை சரியாக போறது இல்ல. முக்கியமா டீ, காஃபி, ஹோட்டல்ல சமைக்கக்கூடிய காரமான பொருள்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருளையுமே சாப்பிடக்கூடாது. அதுவே நீ மணத்தக்காளி கீரை, தேங்காய் பால், மாதுளம்பழம், வாழைப்பழம் சொல்லிட்டு சாப்பிட்டாக்கா உனக்கு இருக்கிற வயிற்றுப்புண் எல்லாமே சீக்கிரமாவே சரியா போயிடும். சரிடா தம்பி, இதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு குடிச்சிட்டு உனக்கு இருக்கிற வயிற்றுப்புண் சரியாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்.